அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு உலகம் முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு செய்தி, எல்லா நியூஸ் சேனல்களையும் வரக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஹமாஸினுடைய முக்கிய தலைவராக இருந்தார். ஹமாஸினுடைய பொலிட்டிக்கல் லீடராக இருந்தவர், பலஸ்தீனுடைய முன்னாள் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் இவர் இஸ்மாயில் ஹனியா இன்னைக்கு ஈரானில் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். இவரை பற்றி இவ்வளோ தூரம் பேசுறதுக்கு என்ன காரணம்? இவர் கொல்லப்பட்டதுனால இனி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? ஏன் கொல்லப்பட்டார்? எப்படி கொல்லப்பட்டார்? நமக்கு ஆரம்பத்திலிருந்து தெரியும், இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனிய மக்களுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு போர். அது போருன்னு சொல்றதை விட இஸ்ரேல் அரசாங்கம் பலஸ்தீன் மக்கள் மீது நடத்தக்கூடிய ஒரு இனப்படுகொலை. இஸ்ரேல் இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த பலஸ்தீனிய பூமியை முழுவதுமாக நாங்கள் கைப்பற்றியே தீருவோம். இந்த பலஸ்தீனிய பூமியிலிருந்து முஸ்லீம் மக்களை, இந்த பலஸ்தீனிய மக்களை முழுவதுமாக வெளியாக்கியே தீருவோம் சொல்லி தான் இந்த போர் ஆரம்பிச்சாங்க. ஆனால் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த ஷாக் என்ன தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய காசாங்கிற ஒரு பகுதி, சின்ன பகுதி தான், மதுரை அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான், அது அளவு உள்ள சிட்டி தான். அந்த பகுதியிலிருந்து முழுவதுமாக மக்களை வெளியாக்க முடியல, இஸ்ரேலால் வெற்றி கொள்ள முடியல. இன்னைக்கோட 10 மாசமாச்சு, 300 நாட்கள் இன்னைக்கூட ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 40,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் இஸ்ரேல் அரசாங்கம் அந்த பூமியை முழுவதுமாக கைப்பற்ற முடியல. அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் நமக்கு தெரியும், ஹமாஸுங்கிற இயக்கம். இந்த இயக்கத்தை இஸ்ரேலால் வெற்றி கொள்ளவே முடியல. அதுக்காக வேண்டிதான் ஹமாஸினுடைய முக்கிய தலைவர், ஹமாஸுக்கு எல்லா வகையிலையும் உதவியாக இருந்தவர் தான் இஸ்மாயில் ஹனி. ஆரம்பத்திலிருந்து ஹமாஸ் துவங்கப்பட்ட காலத்திலிருந்து உதவியாக இருந்தவர் இஸ்மாயில் ஹனியா. ஒரு கட்டத்தில் இஸ்மாயில் ஹனியா ஹமாஸினுடைய பொலிட்டிக்கல் லீடராகவும் இருந்திருக்கிறாரு. இவரை கொலை செய்யணும் என்பதாக, தூக்கணும் என்பதாக முடிவு செஞ்சு நேற்று ஈரானில் அவரை கொலை செஞ்சுருக்கிறாங்க. நமக்கு தெரியும், கடந்த மாதம் ஈரானுடைய பிரசிடென்ட் ஒரு ஃப்ளைட்டு, ஒரு ஹெலிகாப்டர் கிராஷில் இறந்து போனார். நேற்று ஈரானுடைய ஒரு நியூ பிரசிடென்ட் பதவியேற்பு விழா. அந்த சமயத்தில் உலகத்துடைய எல்லா தலைவர்களும் வந்திருந்தாங்க, இந்தியாவிலிருந்தும் போயிருந்தாங்க. அதில் வந்திருந்தவர் தான் இஸ்மாயில் ஹனியா. அந்த நேரத்தில் தான் இஸ்ரேல் இஸ்மாயில் ஹனியாவை கொலை செஞ்சுருக்கு. இப்போ இந்த இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டதுனால என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஒரு பக்கம் ஹமாஸ் அறிவிப்பு செஞ்சுருக்குது, எங்களுடைய முக்கிய தலைவர் தான் இவர், ஆனால் இவர் கொல்லப்பட்டதுனால எங்களுடைய இயக்கம் முடிய போகிறது கிடையாது, ஆனால் எங்களுடைய முக்கிய தலைவரை கொலை செஞ்சனால கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு நாங்கள் பழி தீர்த்தே தீர்வோம்னு சொல்லி ஹமாஸ் ஒரு பக்கம் அறிவிப்பு செஞ்சுருக்குது. இன்னொரு பக்கம் ஈரான் சொல்லியிருக்குது, இவர் எங்களுடைய நாட்டில் கொல்லப்பட்டிருக்கிறாரு, எங்களுடைய நாட்டில் இருக்கும்போது கொல்லப்பட்டிருக்கிறாரு, அதனால் எங்களுடைய நாட்டு பாதுகாப்பு உரிமைக்கு இது கேள்விக்குறியாக இருக்குது. இதன் காரணமாக இஸ்ரேலுக்கு நாங்கள் பதிலடி கொடுத்தே தீருவோம், கண்டிப்பாக பழி தீர்த்தே தீருவோம்னு சொல்லி ஈரான் ஒரு பக்கம் அறிவிப்பு செஞ்சுருக்குது. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க? கத்தார் நாடு இந்த இஸ்மாயில் ஹனியா அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருந்துச்சு. என்ன தெரியுமா? காசா நடக்கக்கூடிய போர் நிறுத்தத்துக்காக வேண்டி பேச்சுவார்த்தை நடத்திருந்துச்சு. இவரும் சரி அந்த போர் நிறுத்தத்துக்கான பல்வேறு பேச்சுவார்த்தைகளை கலந்துருக்கிறாரு. போரும் சரி நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நோக்கி தான் போச்சு. அதுக்குள்ளே இவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. இப்போ நடக்கக்கூடிய போரை விட இனி போர் அழிவு பயங்கரமாக இருக்கும் என்பதாக சொல்லப்படுது. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், அந்த பலஸ்தீனிய மக்களுக்காக வேண்டி நீங்கள் துவா செய்யுங்க. அந்த பலஸ்தீனிய மக்களுக்காக வேண்டி நம்முடைய ஒவ்வொரு தொழுகையிலையும் சரி துவால ஞாபகம் வச்சுக்குவோம். நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிங்கிறது துவா மட்டும்தான். 40,000 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 11,000 நபர்கள் என்ன ஆச்சுன்னே தெரியாது. இது வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஆயிருக்குது, அவங்க எங்கே போனாங்கன்னு என்பதாக தெரியாது. அவங்க வாழ்வதற்கும் சரி, சாப்பிட்றதுக்கும் சரி, தங்குவதற்கும் சரி எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செய்யட்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.